கலைஞரை போய் சந்தித்தோம். கலைஞர் சொன்னாரு, ஒன்றும் காங்கிரஸுக்கு மந்திரி பதவி கொடுக்கறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை, ஒரு 5 மந்திரி கொடுக்கலான்னு சொன்னார். EVKS 6 கேட்டார். சரி, அந்த 6 பேர் யாருன்றதை எழுதி சோனியா காந்தி கிட்ட ஒரு சிக்னேச்சர் வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொன்னாங்க. திரு வீரப்ப மொய்லி அவர்கள் சோனியா காந்தி அம்மாவை பார்த்துட்டு அவர் ஏதோ ஒரு எண்ணத்துல சொன்னாருன்ற ஒரு தகவல் வந்தது. காங்கிரஸ் ஒரு பலமான இயக்கமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது, அடுத்த தேர்தலில் நாமே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையில் சேர்ந்தால் அந்த ஆட்சிக்கு ஏதாவது ஒரு கெட்ட பெயர் இருந்தால் அது நம்மையும் பாதிக்கும் என்று சொல்லி திரு எம்ஜிஆர் அவர்கள் இறந்தபோது அவர் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களை அழைத்து, நான் மரணத்தினுடைய தருவாயில் இருக்கிறேன், இந்த மரணத்தின் தருவாயில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எனக்கு பின்னால ஜானகி அம்மையார் நீங்கள் முதல்வராக நான் ஆக்க சொல்லி ஆரம் வீரப்பகிட்ட சொல்லியிருக்கேன், காங்கிரஸும் கொஞ்சம் கூட இருந்தால் தான் பலமாக இருக்கும் சொல்லிட்டாரு. ஆரம் வீரப்பனும் சிவாஜியை சந்தித்து அதை சொன்ன உடனே சிவாஜி அவர்கள் என்ன பண்ணார், நடிகர் திலகம் ஜெயலலிதா அம்மையார் எதிர்ப்பாக மாறி அவரோடு சில எம்எல்ஏக்கள் போய்விட்டார்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசு, KKSSR ராமச்சந்திரன் போன்றவர்கள் எல்லாம் ஒரு 20 பேர் எம்எல்ஏ போனோன்னு அது மைனாரிட்டி அரசாங்கம் ஆயிடுச்சு. காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தால் அந்த ஆட்சி நீடிக்கும். அந்த ஒரு வாய்ப்பில் எங்களுக்கு ஆரம் வீரப்பன் கொடுத்த சாய்ஸ் 8 அமைச்சர்கள் தருகிறேன் என்று சொன்னார்கள். அன்றைக்கு மட்டும் திரு மூப்பனார் அவர்கள் அதற்கு ஒத்துழைத்து இருந்தால் அன்றைக்கும் எங்களுக்கு 8 அமைச்சர் கிடைத்திருக்கும். நடுவில் ஏதாவது பணம் கைமாற்றத்தினால இந்த சிச்சுவேஷன் மாறி இருக்கா? இருக்க கட்சிகளுக்கு 2-3 அமைச்சர் உறுப்பினர்களுக்கு ஏற்ற மாதிரி, எங்களுக்கு 20 எம்எல்ஏ இருக்கா, எங்களுக்கு ஒரு 4 அமைச்சர், ஒரு 4 எம்எல்ஏ இருக்காங்களா அவங்களுக்கு ஒரு அமைச்சர் கொடுங்க, 6 எம்எல்ஏ இருக்காங்களா அவங்களுக்கு ஒரு அமைச்சர் கொடுங்க. அப்படி நீங்க கூட்டு கலவையா அமைக்கும் போது பலமாகவும் இருக்கும். உங்களுடைய ஆட்சிக்கு நாங்க சாட்சி கையெழுத்து போட்டிருக்கோம், நீங்க நல்லாட்சி நடத்துவீங்க, நாங்க ஊர் ஃபுல்லா பொதுக்கூட்டங்களில் பேசியிருக்கிறோம். கொடுக்கலங்கிற ஒரு கோபம் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடைகோடி தொண்டனை விட ராகுல் காந்திக்கு தான் அது அதிகமாக இருக்கிறது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நாங்கள் நீங்கள் கேட்ட துறையெல்லாம் கொடுத்தோம். 16 எம்பிக்கு 8 அமைச்சர் கொடுத்தோம். எப்போ மன்மோகன் சிங்கினுடைய ஆட்சியில். அப்போ 10 வருஷம் நீங்கள் 8 அமைச்சர் இருந்தீங்க 16 எம்பிக்களை வச்சுக்கிட்டு. ஆனால் இப்போ நாங்கள் 18 எம்எல்ஏ இருந்தோம். ஆனால் நீங்கள் ஒரு அமைச்சர் கூட எங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இல்லைன்னும் போது உங்களுடைய அந்த மனப்போக்கை நீங்கள் மாற்றிக்கொண்டு இந்த முறை நாங்கள் தருவோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? தவறுகள் இருந்தால் சுட்டி காட்டுவோம், நல்லாட்சி நடத்துவதற்கு துணையாக நிற்போம் என்பதுதான் எங்களுடைய கூற்று. நாங்கள் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். அன்னைக்கு 2006 அமைச்சரவையில் பங்கு வேணும்னு இன்ன வரைக்கும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் கொடுப்பதற்குண்டான ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் மூத்த தலைவரான திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சார், கலைஞர் அவர்களை நீங்கள் ஒரு தடவை சந்தித்து பேசி அவர் உங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு கொடுக்கறதா ஒரு வாக்கு கொடுத்துருந்ததா ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். அந்த சம்பவம் உண்மையான சம்பவமா? மரியாதைக்குரிய மறைந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு EVKS இளங்கோவன் அந்த நேரத்தில் தலைவர். அப்பொழுது திமுக 96 சீட்டு, காங்கிரஸ் 38 எம்எல்ஏக்கள். திராவிட முன்னேற்ற கழகம் மைனாரிட்டி அரசாங்கத்தை அமைத்து விட்டது. அந்த நேரத்தில் திரு EVKS எங்கே போனாலும் என்னை அழைச்சிக்கிட்டு தான் போவார். நானும் அவரும் கலைஞரை போய் சந்தித்தோம். அஸ் அ TNCC பிரசிடென்ட் அவர் பேசும்போது நான் அருகில் இருந்தேன். அப்பொழுது திரு EVKS அவர்கள் எங்களுக்கு அமைச்சரவையில் பங்கு வேண்டும். இதெல்லாம் எந்த டைம் சார்? 2006. 2006. இது நீங்கள் நேராக சந்திச்சு போய் பேசுறீங்க? EVKS சந்திக்க போகும்போது என்னை உடன் அழைச்சிட்டு போனார். எப்படி சார், ஒரு மார்னிங் டைம் இருக்குமா? காலை ஒரு 11 மணி இருக்கும். அவர் வீட்டில் தான் சந்தித்தோம். கோபாலபுரம் வீட்டில் சந்தித்தோம். கலைஞர் சொன்னார், சரி இளங்கோவன், ஒன்றும் காங்கிரஸுக்கு மந்திரி பதவி கொடுக்கறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை, ஒரு 5 மந்திரி கொடுக்கலான்னு சொன்னார். EVKS 6 கேட்டார். சரி, அந்த 6 பேர் யாருன்றதை எழுதி சோனியா காந்தி கிட்ட ஒரு சிக்னேச்சர் வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் ஒரு 10 நாளைக்கு முன்னால் ஒரு கூட்டத்தில் கூட இதை நினைவுபடுத்தி திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் 7 அமைச்சர்களை கலைஞர் தருவதாக சொன்னார்னு சொன்னார். கலைஞர் சொன்னது 5 தான், EVKS கேட்டது 6. சரி, இதை வாங்கிட்டு வந்துருன்னு சொன்னாங்க.
ஆனால் திரு பீட்டர் அல்போன்ஸ் 7ன்னு சொன்னார். இருக்கலாம். நான் அருகில் இருந்து கேட்டபோது 6 அமைச்சர் கேட்டது EVKS, 5 தரன்னு சொன்னது கலைஞர். அதுக்கப்புறம் அது சம்பந்தமாக பேசுவதற்கு திரு வீரப்ப மொய்லி அவர்கள் அன்றைக்கு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அவர் இங்கே வந்திருந்தார். எங்க? தமிழ்நாட்டுக்கு வந்தார். வந்தபோது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவரை சந்தித்து, திரு EVKS இளங்கோவன் சந்தித்து, கலைஞரை நான் சந்தித்துட்டு வந்திருக்கிறேன், அமைச்சரவையில் பங்கு வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன், இது நல்ல வாய்ப்பு, இந்த வாய்ப்பை நாம் தவறவிடக்கூடாது. காங்கிரஸ் 1967க்கு அப்புறம் அமைச்சரவையில் பங்கு இல்லாமல் இருக்குது. இப்போ மைனாரிட்டி அரசாங்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருப்பதனால் நாம் ஆட்சியில் பங்கு கேட்டு வாங்கினால் நம்முடைய இயக்கத்திற்கு வளர்ச்சிக்கு அது உதவும் என்று அவர் கூறினார். சரி என்று இவர் சொல்லிவிட்டு போனார். போய் அவர் கலைஞரை சந்தித்தார். கலைஞரை சந்தித்து விட்டு அதுக்கப்புறம் டெல்லி தலைமையில் போய் வீரப்ப மொய்லி பேசினார். திரு EVKS அவர்கள் அன்னை சோனியா காந்தியிடம் சென்று கலைஞரை சந்தித்ததை பற்றி சொன்னபோது, பிறகு பார்க்கலாம் இருங்க மிஸ்டர் இளங்கோவன் சொல்லி அனுப்பிவிட்டார்கள். இதுதான் நடந்தது. இது நடந்தது, என்ன நடந்தது உள்ளுக்குள்ளன்னு தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் கேள்விப்பட்டது என்னன்னா கேட்டாக்கா, திரு வீரப்ப மொய்லி அவர்கள் இந்த சோனியா காந்தி அம்மாவை பார்த்துட்டு அவர் ஏதோ ஒரு எண்ணத்தில் சொன்னார்ன்ற ஒரு தகவல் வந்தது. காங்கிரஸுக்கு இப்போ 38 சீட் இருக்குது. காங்கிரஸ் ஒரு பலமான இயக்கமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்த தேர்தலில் நாமே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையில் சேர்ந்தால் அந்த ஆட்சிக்கு ஏதாவது ஒரு கெட்ட பெயர் இருந்தால் அது நம்மையும் பாதிக்கும் என்று சொன்னதாகவும், அதனால் மேடம் சோனியா காந்தி அம்மா பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நின்று விட்டதாகவும் எங்களுக்கு தகவல் கிடைத்தது. அதில் EVKSக்கு மிகப்பெரிய மன வருத்தம். நான் போய் கேட்டு அது அவர் கொடுக்குறேன்னு சொல்லி அதை நம்ம வாங்கிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்ற வருத்தம் அவருக்கு இறக்கும் வரை இருந்தது. அமைச்சரவையில் அன்றைக்கு பங்கேற்றிருக்க வேண்டாம். இன்னொரு முறையை நாங்கள் அதை தவற விட்டுட்டோம். எப்போன்னு கேட்டிங்கன்னா, திரு எம்ஜிஆர் அவர்கள் இறந்தபோது அவர் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களை அழைத்து, நான் மரணத்தினுடைய தருவாயில் இருக்கிறேன், இந்த மரணத்தின் தருவாயில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எனக்கு பின்னால் ஜானகி அம்மையார் நீங்கள் முதல்வராக நான் ஆக்க சொல்லி வீரப்பங்கிட்ட சொல்லியிருக்கேன், காங்கிரஸினுடைய பக்கம் இருந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும், எனக்கு யாரோவது இடைஞ்சல் பண்ணிட போகிறாங்க, காங்கிரஸும் கொஞ்சம் கூட இருந்தால் தான் பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. வீரப்பனும் சிவாஜியை சந்தித்து அதை சொன்ன உடனே திரு மூப்பனார் அவர்கள் அப்பொழுது தலைவராக இருந்தார்கள். அப்போ என்ன நடந்ததுன்னா, இல்லை ஜானகி அம்மையார், எம்ஜிஆர் இறந்துட்டார், ஜானகி அம்மையார் முதல்வர் ஆகிட்டாங்க. சிவாஜி அவர்கள் என்ன பண்ணார், நடிகர் திலகம் எப்படியாவது கொடுக்கணும் போது அப்போ ஜெயலலிதா அம்மையார் எதிர்ப்பாக மாறி அவரோடு சில MLAக்கள் போய்விட்டார்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசு, KKSSR ராமச்சந்திரன் போன்றவர்கள் எல்லாம் ஒரு 20 பேர் MLA போனோன்னா அது மைனாரிட்டி அரசாங்கம் ஆயிடுச்சு. காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தால் அந்த ஆட்சி நீடிக்கும். அந்த ஒரு வாய்ப்பில் எங்களுக்கு வீரப்பன் கொடுத்த சாய்ஸ் 8 அமைச்சர்கள் தருகிறேன் என்று சொன்னார்கள். அன்றைக்கு மட்டும் திரு மூப்பனார் அவர்கள் அதற்கு ஒத்துழைத்து இருந்தால் அன்றைக்கும் எங்களுக்கு 8 அமைச்சர் கிடைத்திருக்கும். அது அந்த 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 இதில் பங்கு எடுக்கக்கூடாது அப்படி என்று தடுத்த வரலாறும் உண்டு. நடுவில் ஏதாவது பணம் கைமாற்றத்தினால இந்த சுச்சுவேஷன் மாறி இருக்கா? பணம் கைமாறியதா அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. எனக்கு அதில் தெரியாமல் நான் சொல்லக்கூடாது. அந்த மாதிரியான சூழ்நிலைகள் நடந்ததா என்னன்றதெல்லாம் எனக்கு தெரியாததான் நான் சொல்லக்கூடாது. 5-6 அமைச்சர்கள் கிட்ட கேட்டீங்கல்ல, அதெல்லாம் என்னென்ன கேபினெட்டுக்குள்ளே வருது அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? இல்லை, கேபினெட் எல்லாம் நம்ம கேட்கல. அமைச்சரை கொடுத்ததுக்கு அப்புறம் கேபினெட்டை முடிவு பண்ணிக்கலாம்னு சொன்னாரு. அமைச்சரே கிடைக்கலையே. அதுக்கப்புறம் கலைஞர் அவர்கள் ஏதாவது பேசினாரா? இல்லை, கலைஞர் அதுக்கப்புறம் அது சம்பந்தமாக பேசல. ஏன்னா மேலிடத்துலேருந்து ஒப்புதல் கிடைக்கல. கலைஞர் எடுக்கும்போதே சொல்லிட்டார்ல, நீங்கள் யார் யார் அமைச்சரோ எழுதிக்குங்க, மேடத்துக்கிட்ட ஒரு சிக்னேச்சர், ஏன்னா அவங்க ஆல் இண்டியா காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், அவங்கக்கிட்ட ஒரு சிக்னேச்சர் வாங்கிட்டு வந்துருங்க, உடனடியாக நான் அதை அமுல்படுத்துகிறேன்னு சொன்னார். அப்போது கலைஞருக்கு இருந்த அந்த எண்ணம் ஏன் இன்றைய முதல்வர் ஸ்டாலினுக்கு அவருக்கு வரக்கூடாது? நீங்கள் முழுமையான மெஜாரிட்டியோடு கூட வாங்க, ஆனால் இங்கே கூட இருக்க கட்சிகளுக்கு 2-3 அமைச்சர் உறுப்பினர்களுக்கு ஏற்ற மாதிரி, எங்களுக்கு 20 MLA இருக்கா, எங்களுக்கு ஒரு 4 அமைச்சர்,
4 எம்எல்ஏ இருக்காங்களா அவங்களுக்கு ஒரு அமைச்சர் கொடுங்க, 6 எம்எல்ஏ இருக்காங்களா அவங்களுக்கு ஒரு அமைச்சர் கொடுங்க. அப்படி நீங்கள் கூட்டு கலவையாக அமைக்கும் போது பலமாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்காக நாங்கள் நம்பிக்கையோடு குரல் கொடுக்குறோம். உங்களுடைய ஆட்சிக்கு நாங்கள் சாட்சி கையெழுத்து போட்டிருக்கோம். நீங்கள் நல்லாட்சி நடத்துவீங்க, நாங்கள் ஊர் ஃபுல்லாக பொதுக்கூட்டங்களில் பேசியிருக்கிறோம். கொடுக்கலங்கிற ஒரு கோபம் இருக்குது மிக அதிகமாக. என்னை விட, எங்களை விட, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடைகோடி தொண்டனை விட ராகுல் காந்திக்கு தான் அது அதிகமாக இருக்கிறது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த கொடுக்கல அப்படிங்கிறது கூட்டணி மாற்றத்துக்கும் ஒரு அச்சாரமாக அமையும். அதாவது கூட்டணி மாற்றம் வரும் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் அமைச்சரவையில் பங்கு தருகிறோம் என்று சொல்லாத வரை கூட்டணி உருவாகும் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் திரு டிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் சமீபத்தில் ஹைகமாண்டு கேட்கல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் ஹைகமாண்டை நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்குறோம். எந்த இயக்கமுங்க அதிகாரத்தில் பங்கு இல்லாமல் இயக்கத்தை வளர்க்க முடியாது. ஏன்னா நாங்கள்லாம் அதிகார பகிர்வு என்பது இருக்க வேண்டும். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்பது அவர்களுடைய முழக்கம். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, மத்தியில் கூட்டாட்சின்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு நாங்கள் கேட்ட துறையெல்லாம் கொடுத்தோம். 16 எம்பி நீங்கள் இருக்கும்போது 8 அமைச்சர் கொடுத்தோம். 16 எம்பிக்கு 8 அமைச்சர் கொடுத்தோம். எப்போ? மன்மோகன் சிங்கினுடைய ஆட்சியில். அப்போ 10 வருஷம் நீங்கள் 8 அமைச்சர் இருந்தீங்க 16 எம்பிக்களை வச்சுக்கிட்டு. ஆனால் இப்போ நாங்கள் 18 எம்எல்ஏ இருந்தோம். ஆனால் நீங்கள் ஒரு அமைச்சர் கூட எங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இல்லைன்னும் போது உங்களுடைய அந்த மனப்போக்கை நீங்கள் மாற்றிக்கொண்டு இந்த முறை நாங்கள் தருவோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? நாங்கள் என்ன பண்ணிட்டு போகிறோம்? நீங்கள் முதல்வர், நீங்கள் இருக்க போகிறீங்க. உங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்பணித்து தான் அமைச்சர்கள் நடக்க போகிறாங்க. ஏதாவது சில இடங்களில் உங்கள் அமைச்சர் என்பவர் என்ன, மன்னன் இருக்காங்க, மன்னன் சில தவறு எடுக்கும்போது அமைச்சர் சுட்டி காட்ட வேண்டும். அதுதான் அமைச்சருடைய வேலை. மன்னர் வெளியே வந்தோடனே என்ன கேட்பார்? மாதம் மும்மாறி பொழிந்ததான்னு மந்திரியை கேட்பார். ஆமாம் ஐயா, மக்கள் எப்படி இருக்காங்க? நலமாக இருக்காங்க. அதை தானே சொல்லிட்டு போகிறோம் உங்ககிட்ட மந்திரியாக இருந்து. அப்போ அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? திமுக அமைச்சர்கள் அதை தான் சொல்றாங்க. நாளைக்கு காங்கிரஸ் அமைச்சர்கள் வந்தாலும் அதை செய்வாங்க. தவறுகள் நடந்தால் நாங்கள் சுட்டி காட்ட தயங்க மாட்டோம். இப்போ பண்றீங்களா? பண்றோமே. எங்க பேரறிவாளனை கட்டி பிடித்த போது நான் ஆற்றிய உரையை நீங்க கேட்டீங்களா என்னன்னு தெரியல. கண்டிச்சிருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகம் தவறு இழைக்கும் போது நாங்கள் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் அதை கண்டிக்க தவறியதில்லை. ஏன் திருமாவளவன் கூட பல நிகழ்வுகளிலே திராவிட முன்னேற்ற கழகம் தவறு இழைத்திருந்தால் கண்டித்திருக்கிறார். ஏன் நீங்கள் கம்யூனிஸ்டுகள் பாருங்கள். என் அன்பு சகோதரர் திரு வீரபாண்டியன் அவர்கள், அன்பு சகோதரர் திரு சண்முகம் அவர்கள் 2 பேரும் அந்த கட்சியினுடைய செயலாளர்கள். 2 பேருமே எவ்வளோ பெரிய போராட்டங்கள் மாநில அரசாங்கத்தை எதிர்த்து நடத்திக்கான கூட்டணியில் தான் இருக்கும். தொழிலாளர்களுக்கான பிரச்சனைகளிலே அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள் ஆழமான வாதங்கள். ஆக கூட்டணியில் இருப்பதற்காக அடங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது சுட்டிக்காட்ட வேண்டிய இடத்தில் குறைகளை சுட்டிக்காட்டி திருத்த பார்ப்போம். அதுதான். இப்போ இருக்கிற மந்திரிங்க ஜால்ரா போடுற மாதிரி ஜால்ரா போடுவீங்களா நீங்கள் கேட்குறீங்க. அது எப்படி போட முடியும்? தவறுகள் இருந்தால் சுட்டி காட்டுவோம், நல்லாட்சி நடத்துவதற்கு துணையாக நிற்போம் என்பது தான் எங்களுடைய கூற்று. நாங்கள் கேட்கல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதெல்லாம் கிடையாது. திரு டிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் கூறுவது தவறு. நாங்கள் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். அன்னைக்கு 2006 அமைச்சரவையில் பங்கு வேணும்னு இன்ன வரைக்கும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் கொடுப்பதற்குண்டான பெருந்தன்மை, அப்பாவும் சரி மகனும் சரி ஒரே புத்தியில தான் செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஒரே புத்தின்னு சொல்ல வேண்டியதில்லை, ஒரே மனப்போக்கோடு இருக்கிறார்கள் என்று நான் மாற்றி சொல்ல விரும்புகிறேன். ஓகே, 2 ஆல்மோஸ்ட் கிட்ட ஒன்று தான். அது கொஞ்சம் தடித்த வார்த்தையாக தெரிகிறது. அந்த மனநிலையில் இருக்கிறார்கள் என்ற கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம் சார்.